சார் அதிமுக இன்னைக்கு ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாநில கட்சியையும் அழிப்பது தான் பாஜகவோட நோக்கம். அதுதான் அவங்களோட செயல் திட்டம். அப்படியே அவங்க இன்னமும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியலை அப்படின்னா அதுக்கு இரண்டு பெரிய திராவிட கட்சிகள், அது அதிமுக மிக முக்கிய காரணம், திமுகவும் காரணம். ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற பொம்மை முதல்வரால் உருவாக்கப்படுகின்ற, அல்வா முதல்வரால் உருவாக்கப்படுகின்ற பிரச்சனைகளையும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ அட் அ டேர்மில் நாங்கள் 4-5 டாஸ்க் மெயின்டைன் பண்ணுறோம் சார். சார் நீங்கள் ஒரு ரியாலிட்டியை மீடியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது சர்வசாதாரணமாக நீங்கள் 10 தோல்வி, அந்த தோல்வி இந்த தோல்வின்னு இது நம்பர்ஸில் கிடையாது. அப்படி பார்த்தா நான் கூட சொல்லிட்டு போகலாம், கருணாநிதி தன்னுடைய 50 வருட தலைமை வாழ்க்கையில் 11 தேர்தல்களை சந்தித்தார். 11 தேர்தல். அந்த 11 தேர்தலில் அவர் 4 தேர்தலில் மட்டும்தான் வெற்றி அடைந்தார். சரிங்களா? அப்போ அவரை நான் 7 தோல்வி கருணாநிதின்னு நான் பேர் வைக்க முடியுமா? விசிகே ஒட்டுமொத்த பட்டியலினத்தின் துரோகி, ஒட்டுமொத்த பட்டியலினத்தின் உரிமைகளை குழி தோண்டி புதைக்க வந்த ஒரு இயக்கம். இந்த விஷயத்தில், வேங்கை வயல் விஷயத்தில் இவ்வளவு பாரபட்சமாக, இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டு திமுகவை காப்பாற்ற துடிக்கிற விசிகேவுக்கு திமுக நாளைக்கு அதே 6 சீட்டை கொடுக்கலாம். அடுத்த சட்டமன்ற தேர்தலை அதே 6 சீட்டு கிடைக்கலாம். ஆனால் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க மாட்டீங்க. ஃபைன் டைம் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சங்கீதவன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப அணி துணை செயலாளர் திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். முன்னாள் அமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் இரட்டை இலையில் யார் போட்டியிடுறார்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஆதரவு தெரிவிப்போம் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் செங்கோட்டையனுடைய இது மாதிரியான ஒரு கருத்து, அப்புறம் செல்லூர் ராஜு, கோகுலந்திரா, இன்னும் பல நிர்வாகிகளுடைய இது மாதிரியான கருத்து, நிறைய கள ஆய்வு கூட்டங்களை அடிதடி மோதல். ஸோ இது எல்லாமே கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தத்தை எடப்பாடிக்கு ஏற்படுத்துது தானே சார்? நீங்கள் இந்த கட்சியை ஒன்றிணைக்க வேண்டும், கட்சியை விட்டுருந்தாங்க, அவர் வெளியே போனார்ல, அவர் உள்ள சேர்க்கணும், அவங்க உள்ள பண்ணாங்களா அவங்களுக்கு இப்படிங்கிறத அப்புறம் தோக்குறீங்க. 10 தேர்தல் தோத்து போயிட்டீங்க. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இதுக்கு நீங்க எத்தனை வருஷமா இந்த நேரேட்டிவை செட் பண்ணுவீங்க? எத்தனை வருஷமா நேரேட்டிவ் செட் பண்ணுவீங்க சார்? 2016 அம்மா இறந்து விட்டார், அதுல இருந்து இதே நேரேட்டிவ் தான். 2017 26 வரப்போகுது. கிட்டத்தட்ட இந்த கதையை 7-8 வருஷமா மீடியாவும் போட்டு தேயின்னு தேய்க்கிறீங்க சார். தேயின்னு இதே தான் தேய்க்கிறீங்க. உள்ளே போனவங்க வெளியே வரணும், வெளியே போனவங்க உள்ளே வரணும். இந்த உள்ளே வெளியே கேமை இது போன ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கேமு செட் பண்ணாங்க, ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணாங்க. என்னது, இவர் உள்ளே வந்து விடுவார், அதற்கான சாத்தியக்கூறுகள் உருவாயிடுச்சுன்னு பர்டிகுலராக ஒரு ஜேர்னலிஸ்ட் டிவி மீடியாவாக பேசிகிட்டு இருந்தார். ஒன்றுமே நடக்கலை. அதுக்கப்புறம் அதே ஜேர்னலிஸ்ட் இன்னொரு இதை கிளப்பி விட்டார். என்னன்னா, அறுவர் குழுன்னு ஒன்று ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த குழு அப்படியே இபிஎஸ் கழுத்தை நெறித்து கொண்டு இருக்கிறது, அதனால இபிஎஸ் இப்போ இதெல்லாம் எப்போ தெரியுமா, இந்த 24 நாடாளுமன்ற தேர்தல் அப்படியே நெருக்கிட்டு இருக்கு, உடனே அவங்க பாஜக கூட்டணி போவாங்க சார். நீங்கள் செட் பண்ணுற எல்லா நேரேட்டிவ்ஸ் அட்டர் ஃபெயிலியர், படுதோல்வி. திருப்பி அதிமுக சார், அதிமுக இன்னைக்கு ஒரு கிரைசிஸ்ல இருக்கு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாநில கட்சியையும் அழிப்பது தான் பாஜகவோட நோக்கம். அதுதான் அவங்களோட செயல் திட்டம். அப்படியே அவங்க இன்னமும் தமிழ்நாட்டில் காலூன்ற முடியலை அப்படின்னா அதுக்கு இரண்டு பெரிய திராவிட கட்சிகள், அது அதிமுக மிக முக்கிய காரணம், திமுகவும் காரணம். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுது, திமுக பிஜேபியோட உறவாடி அதிமுகவை அழிக்க முடியுமான்னு பார்க்குது. ஸோ இபிஎஸ் அவர்கள் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணாது. இபிஎஸ் தலைமையில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த பக்கம் இருக்கிற பிரச்சனையும், இந்த மாதிரியான பிரச்சனையும் ஹேண்டில் பண்ணணும். இங்கிட்டு ஆட்சி நிர்வாகம் சரியில்லாமல் மக்களுக்கு பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற பொம்மை முதல்வரால் உருவாக்கப்படுகின்ற, அல்வா முதல்வரால் உருவாக்கப்படுகின்ற பிரச்சனைகளையும் மக்களிடம் எடுத்து சொல்ல வேண்டும். அப்போ அட் அ டேர்மில் நாங்கள் 4-5 டாஸ்க் மெயின்டைன் பண்ணுறோம் சார், ஃபேஸ் பண்ணுறோம். அதில் ஒரு கட்சிக்குள்ளே, அதனால் திரும்ப சொல்கிறேன், ஒரு வீட்டிலும் ஒரு கட்சியிலும் ஜனநாயகம், எங்கே ஜனநாயகம் இருக்கோ அந்த இடத்துல எல்லாம் பிரச்சனைகள் பேசு பொருளாக மாறும். ஒரு வீட்டில் ஒரு அப்பா சர்வாதிகாரியா, அவர் அங்கே பைக் சத்தம் கேட்குதுனாலே ஒரு குழந்தை ஓடி போய் படிக்கிற மாதிரியான ஒரு கொடூரமான சர்வாதிகாரித்தனமான அப்பா இருந்தாருன்னா அந்த குழந்தை மன அழுத்தத்தில் அந்த அப்பாவை வெறுக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை வெளியே சொல்கிறோம், எக்ஸ் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வெளியே சொல்கிறாங்க அப்படின்னா we have freedom. கட்சி ஜனநாயக ரீதியாக இயங்குது. அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்படியாமா இப்படியாமா இதை சொல்லிட்டாங்களாமா அதை சொல்லிட்டாங்களா, அந்த சொல்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குல்ல கட்சியில்.
அப்போ இங்கே கட்சி ஜனநாயக ரீதியாக இயங்குது இல்லை? அப்போ நீங்கள் 7 வருஷமா ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? இவங்க கழுத்தை பிடிக்கிறாங்க, அவங்க கையை பிடிக்கிறாங்க, இவங்க பிச்சை போட்டுருவாங்க, அவங்க பிரியாணி செஞ்சுருவாங்க. எந்த கட்டுக்கதையும் இங்கே செயல்படல இல்லை. இன்னுமே கட்சி கட்டுக்கோப்பாகத்தானே இருக்கிறது, கட்டுக்கோப்பாக தானே இருக்குது. அப்போ இதான கட்சி கட்டுக்கோப்பா இருந்தா தேர்தலில் ஜெயிச்சிருக்கணுமே, இடைத்தேர்தலாம் போட்டிட்டு நீங்க ஒரு கணிசமான எண்ணிக்கையில் வாக்கு வாங்கியிருக்கணுமே. அதெல்லாம் பண்ணாம பின் வாங்குறதுக்கான காரணம் வந்து டோட்டலா எடப்பாடிக்கு பயம் அப்படிங்கிறதானே காட்டுகிறது பொது வெளியில. சார் நீங்க ஒரு ரியாலிட்டியை மீடியா புரிஞ்சுக்கிறது கிடையாது. இது வந்து சர்வசாதாரணமா நீங்க வந்து 10 தோல்வி, அந்த தோல்வி இந்த தோல்வின்னு இது நம்பர்ஸ்ல கிடையாது. அப்படி பார்த்தா நான் கூட சொல்லிட்டு போகலாம், கருணாநிதி இது தன்னுடைய 50 வருட தலைமை வாழ்க்கையில வந்து 11 தேர்தல்களை சந்திச்சார். 11 தேர்தல்கள். அந்த 11 தேர்தலில் அவர் 4 தேர்தலில் மட்டும்தான் வெற்றி அடைந்தார். சரிங்களா? அப்போ அவரை வந்து நான் 7 தோல்வி கருணாநிதினு நான் பேர் வைக்க முடியுமா? ஐ ரெஸ்பெக்ட் ஹிம். சரிங்களா? அவரும் ஒரு தலைமை, ஒரு கட்சியை வந்து 50 வருஷமா கட்டி ஆண்டிருக்கார். 11 தேர்தல்களை சந்திச்சார். அவருமே பல இடைத்தேர்தல்களை சந்திக்காமல் போயிருக்கார். அப்போ ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறோம், ஏன் செய்யலை அப்படிங்கிறதுக்கான காரணம் இருக்குது. அப்போ இது வந்து நீங்கள் இப்படி என்னை வந்து ரொம்ப இன்ஸ்டிகேட் பண்ணி கேட்குறீங்கிறதுக்காக நான் வந்து அதுக்கு ஈல்டாக முடியாது. ஸோ இதுக்கு வந்து நியாயமான ஒரு பதிலை தான் சொல்லணும். இன்றைக்கி தேர்தல் களம்ங்கிறது எப்படி சார் இருக்குது? ஒரு காலத்தில் அதிமுக வெர்சஸ் திமுக, இந்த சைடில் வந்து சின்ன ஓட் பேங்க் இருக்கிற காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், அப்புறம் இடதுசாரிகள் 2 பேர், இஸ்லாமிய கட்சிகள், இப்படி தான் இருந்தது. இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா கிரவுண்டு அதே கிரவுண்டு தான், ஆனால் பார்ட்டிசிபென்ட்ஸ் நிறையா உள்ளே வந்துட்டான். அப்போ கேம் வந்து ரொம்ப டஃப்பாக மாறுது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த கிரவுண்டில் இல்லாத பிஜேபி உள்ளே வந்துடுது, பெரிய அளவுக்கு உள்ளே வருது. அவங்க 11% 18% வந்திருக்காங்கன்னா எஸ் தே ஆர் க்ரோயிங். அவங்க வளர்ந்துட்டு தான் வராங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது எப்படி வளர்றாங்க, ஏதா வளர்றாங்க செகண்டரி, பட் தே ஆர் க்ரோயிங். அதையும் நம்ம அக்செப்ட் பண்ணி தொலையணும். நோ அதர் கோ. சரிங்களா? இந்த பக்கம் புதுசாக நாம் தமிழர் வந்திருக்காங்க. இன்றைக்கி பிளேயர் இன்னொருத்தர் விஜயன் வந்திருக்காரு. அப்போது த சேம் கிரவுண்டோட பரப்பளவுங்கிறது அதே தான், ஆனால் பிளேயர்ஸ் எக்கச்சக்கமாக உள்ளே வரீங்க. அப்படிங்கும்போது இத்தனை பிளேயர்ஸோடு சேர்ந்து விளையாண்டு நிற்கிதுல பார்ட்டி எங்களுக்கு இன்னமும் பெரிய அச்சுறுத்தல். நீங்கள் சொன்னீங்கல்ல, இரட்டை இலை சின்னத்தை முடக்குவோம், இரட்டை இலையத்தை இதை பண்ணுவோம், அதை பண்ணுவோம். இந்த அச்சுறுத்தையெல்லாம் தாண்டிட்டு 7 வருஷமாக ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க அப்படின்னா வி ஷுட் அப்ரிஷியேட் அஸ். சும்மா சிம்பிளாக இந்த கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சுக்காமல் சும்மா சிம்பிளாக 10 தோல்வின்னா அந்த 10 தோல்விக்கான காரணங்களையும் சேர்த்து தான் ஆராயணும். அப்போது இந்த 10 தோல்வி அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? இப்போ திமுக வந்து ஒரு முறை 2011 கேப்டன் விஜயகாந்த் அவர்களால் 3வது இடத்துக்கு போனது, எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழந்தது. சரிங்களா? பல முறை வந்து அது 30 சீட்டு 40 சீட்டில் கூட வந்து சட்டசபையில் உட்காந்துருக்கு. அதாவது எங்களுக்கு எதிராக வந்து பாஜக ஒரு பக்கம் அச்சுறுத்திட்டு இருக்குது, இந்த பக்கம் திமுக பெரிய சேலஞ்சாக இருக்குது. பிளேயர்ஸு அதிகமாக வந்துட்டாங்க, கட்சிகள் அதிகமாக வளர்ந்துக்கிட்டு வருது. இந்த சூழலில் நாங்கள் 66 பேரை சட்டசபையில் வச்சுருக்கோங்கிறது இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். எங்களுக்கு மேலே இருக்கின்ற இத்தனை அழுத்தங்களை தாங்கி பிடிச்சி 66 சீட்டில் நாங்கள் வெற்றி பெற்று உட்காந்துருக்கோங்கிறது இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். அதில் 4 பேர் வந்து தனியாக போயிட்டாங்க. நீங்கள் அந்த 6 அந்த 66 ஒத்துக்கோங்க. சரிங்களா? 2வது 10,000 ஓட்டுகள் வித்தியாசத்தில் மட்டும் நாங்கள் ஜெயித்த தோற்ற இடங்கள் அது ஒரு 22. வெறும் 5,000 அப்படிங்கும்போது அதில் ஒரு 10 வருது. வெறும் சார் இந்த நெய்வேலியில் வெறும் 667 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துச்சு சார் அதிமுக. ஸோ அப்போது திமுகங்கிற கட்சி எங்களை விட பெரிய ஒரு ஓட் பேங்கை வாங்கியெல்லாம் அதை ஜெயிக்கல. சரிங்களா? வெறும் 3% ஓட்டு பர்சன்டேஜில் தான் அது ஜெயிச்சிருக்குது. இத்தனைக்கும் அவங்களோட பலம் என்ன? 14 கட்சிகளோட சேர்ந்து நின்று ஜெயிச்சிருக்கு. இல்லை இவ்வளோ பேசுகிற நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 10 தொகுதியாவது எம்பியில் ஜெயிச்சிருக்கணும்ல. இல்லை இந்த இல்லை நீங்கள் உடனே நீங்கள் சென்ட்ரலில் நீங்கள் போகாதீங்கன்னு அடுத்து நான் வந்துடுறேன். வேங்கவேல் குற்றப்பத்திரிகை வந்து இறுதியானதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. முதல்வரை சந்தித்த பிறகு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள், உங்களுடைய கருத்து என்ன? இல்லை இதுக்கு வந்து நான் ஒரு ஆக்டிவிஸ்டாக நான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். விசிக்கு இது ரொம்ப ஹார்ஷாக எனக்கு வருது, பட் ஐ கான்ட் டெல் எவ்ரி திங். விசிக்கு ஒட்டுமொத்த பட்டியலினத்தின் துரோகி, ஒட்டுமொத்த பட்டியலினத்தின் உரிமைகளை
குழி தோண்டி புதைக்க வந்த ஒரு இயக்கம். இதை இல்ல விசிகா கூட வந்து பல மேடைகள்ல பகிர்ந்து கொண்டு டிராவல் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு துரோகின்னு தெரியலையா? அன்னைக்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்குது, உங்களுக்கு ஒரு பிரபலம் கிடைக்குது, உங்களுக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே பேசிட்டு இன்னைக்கு வந்து அப்படியே டோட்டலா வந்து துரோகி ஆயிடுவாங்களா? இது என்ன மாதிரியான கருத்து? டோட்டலா முரணா இருக்கு. இல்லை, என்னோட பர்சனல் வளர்ச்சிக்கு மீது என்னது விசிகே மேடைகளை நான் பயன்படுத்தி கொண்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விமர்சனத்தை வச்சிங்கன்னா, அதை வந்து நான் வந்து இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார், நான் ரொம்ப நல்லவா சார் அப்படியெல்லாம் நான் ஆக்ட் பண்ண வரம்பல. எனக்கு சிறிய வெளிச்சம் விசிகே மேடைகளில் நான் நின்ற காலத்தில் கிடச்சிருக்காது, நம்ம இருக்கிறதுக்கெலாம் கிடையாது. அப்படி நான் முழுசாக பொய் பேசுகிற அளவுக்கான ஒரு மோசமான மனுஷியாக இன்னும் மாறவும் மாட்டேன், சரிங்களா? பட் இந்த வேங்கை வயல் இஷ்யூ இருக்கு இல்லையா, இது ஒட்டுமொத்த உலகமும் உற்று பார்த்து கொண்டு இருக்கின்ற ஒரு விஷயம். இப்போ போன வாரம் அந்த குற்றப்பத்திரிகை வந்த 10 நாளைக்கு முன்னாடி வந்தப்போ இதே விசிகே தலைவர் என்ன சொன்னார்? சிபிஐ விசாரணை ஃபஸ்ட்டு சொன்னவர் மார்க்சிஸ்ட் கட்சி செயலாளர் என்ன சொன்னார்? தோழர் சண்முகம் என்ன சொன்னார்? சிபிஐ விசாரணை வேண்டும்னாரு. அவரோட வழியை ஒற்றி நீங்கள் என்ன சொன்னீங்க? சிபிஐ வேணும்னு சொல்லிச்சு விசிகே. இவர் ஸ்டாலினையும் உதயநிதியையும் ஒரு சேர் வித்தியாசத்தில் போய் உட்காந்து பார்த்துட்டு வர்றார். தொட்டிக்கும் சனாதானத்தை ஒழிக்கக்கூடிய உதயநிதி கூட ஒரு சீட்டு இடையில போட்டு கேப்பில் போட்டு அங்கே உட்கார வைக்கிறீங்க, சரிங்களா? உட்கார வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு நீங்கள் இங்கே வந்து என்ன சொல்கிறீங்க? எங்களுக்கு நீதிபதி தலைமையில் விசாரணை குழு வேணுறீங்க. இது வரைக்கும் திமுக ஆட்சியில் எல்லா வழக்குகள்லையுமே நீதிபதி தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காங்க. அந்த நீதிபதி குழுக்களை அவங்க கொடுத்த அறிக்கைகளை சட்டமன்றத்தில் வச்சு இது வரைக்கும் விவாதிச்சிருக்காங்களா? அதை வெளியே அவுட் பண்ணியிருக்காங்களா? கொடுத்துருக்காங்களா? மீடியாவுக்கு கொடுத்துருக்காங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி இதில் வந்து சத்யநாராயண தலைமையில், நீதிபதி சத்யநாராயண தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அவர் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. அது நீங்கள் கொடுத்தீங்களா ப்ரெஸ்ஸுக்கு? இல்லை சட்டமன்றத்தில் வாட்சி காமிச்சிங்களா? இல்லை. அப்போது நீங்கள் எதை மடைமாற்றம் செய்கிறீர்கள் மிஸ்டர் திருமாவளவன்? நான் அண்ணன் ஒரு காலத்தில் அவர் சொன்னேன், திரும்பவும் கேட்குறேன். எதை மடைமாற்ற இப்படி ஒரு கேவலமான திமுகவை காப்பாற்ற உங்களுக்கு என்ன நிர்பந்தம் வந்துச்சு? திமுகவை காப்பாற்ற வேண்டிய நிர்பந்தம் இவருக்கு என்னத்துக்குங்க? இந்த யார் பாதிக்கப்பட்டானோ அவனையே குற்றவாளியாக சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இடதுசாரிகளே அவ்வளோ ஸ்ட்ராங்காக நின்று பேசும்போது இந்த பட்டியலின மக்களை காமிச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சு 4 எம்எல்ஏவையும் 2 எம்பியும் வச்சுருக்க உங்கள் கட்சி சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படிங்கிறது வந்து நழுவி எங்களுக்கு இது போதும்னு சொல்கிறீங்களே, வெக்கமா இல்லையா? நீங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு நாளைக்கு ஓட்டு கேட்க அந்த மக்கள்கிட்ட தானே போகணும். இல்லை திமுக கார மாதிரி நீங்களும் வந்து சேரிக்குள்ளே போகாமல் போயிடுவீங்களா? நீங்கள் இன்றைக்கி திமுக கூட சேர்ந்துட்டு நீங்கள் வாழ்வதற்கும் அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கின்ற இந்த மக்களை இன்னைக்கு நீங்கள் படுகொலியில் தள்ளலாம். நாளைக்கு ஓட்டுக்கு நீங்கள் அந்த மக்கள்கிட்ட தான் சார் போகணும், வேறு எதுக்கும் வேண்டாம். நீங்கள் ஓட்டுக்கு போகணும்ல. இந்த விஷயத்தில், வேங்கை வயல் விஷயத்தில் இவ்வளவு பாரபட்சமாக, இவ்வளவு கேவலமாக நடந்து கொண்டு திமுகவை காப்பாற்ற துடிக்கிற விசிகேவுக்கு திமுக நாளைக்கு அதே 6 சீட்டை கொடுக்கலாம். அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அதே 6 சீட்டு கிடைக்கலாம். ஆனால் ஒரு சீட்டில் கூட ஜெயிக்க மாட்டேங்க. ஒரு எம்எல்ஏ கூட விசிகே கிடைக்க மாட்டான். நீ வந்து வீட்டுக்கு 5000 கொடு, வீட்டுக்குள்ள ஓட்டுக்கு 5000 கொடு. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கானா 20,000 ஒரு வீட்டுக்கு கொடு, அப்போ கூட நீ ஜெயிக்க மாட்டேன். ஏன்னா மக்களை நீங்கள் வந்து அவ்வளோ ஒரு முட்டாளா உணர்வற்று இருப்பான்னு நினச்சிட்டிங்களா? நீங்கள் இது எவ்வளோ ஒரு சென்சிட்டிவான இஷ்யூ. சிபிஐ விசாரணை வேணும்னு எல்லாரும் கேட்டுட்டு இருக்க நேரத்தில் உள்ளே வந்து நீங்கள் நீதிபதி விசாரணை ஆணையம் அமைச்சா போதும்னு கேட்டிங்கன்னா, அப்போ இந்த இனத்துக்கு இதை விட ஒரு துரோகி, நான் துரோகின்னு சொன்னப்போ நீங்கள் கேட்டிங்களே, அப்போ உங்கள் மேடையில் இருக்கும்போது தெரியலையா? அப்போ தெரியல சார், இப்போ தெரியுது. இப்போ தானே இவர் வந்து ஒரு பசுத்தோல் போர்த்திய புலின்றதே தெரியுது. அப்போ இவ்வளவு இது என்னன்னா பிஜேபிக்காரங்க கூட கேட்க மாட்டான் சார். பிஜேபிக்காரன் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்க மாட்டான். நீங்கள் தனி விசாரணை ஆணையம் அமைச்சு அந்த கேஸையை நீர்த்து போக செய் அப்படின்னு அவன் சொல்ல மாட்டான். ஏன்னா அவங்க என்ன நினைப்பான், அங்கே இருக்கின்ற அந்த ஊரில் 3 சாதி இருக்குதுன்னா அந்த 3 சாதியை எதையாவது வச்சு ப்ளே பண்ணி ஏதாவது ஒரு சாதியோட ஓட்டை அள்ள முடியுமான்னு பார்ப்பாங்க. அப்போ நீங்கள் செய்கிற இந்த பாலிடிக்ஸ் எதுக்கு? அந்த மக்களோட ஓட்டை வாங்குறதுக்காக தானே இந்த பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருக்கீங்க.
சரியா? அப்போ வேங்கவேலில் அது 28 குடும்பம், 500 ஓட்டுன்னு வச்சுக்கோங்க, 300 ஓட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. அந்த 300 ஓட்டு உங்களுக்கு அன்றைக்கி அங்கே வேண்டாம், ரகுபதியோ யாரோ அங்கே நிற்கிறாங்கன்னா உங்களுக்கு வேணான்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் 25% பட்டியல் வகுப்பு மக்கள் இருக்கிறாங்க. அப்போ அந்த 25% மக்கள் இந்த வட மாவட்டங்களில் இருக்கின்ற பட்டியல் வகுப்பு மக்கள் போட்ட ஓட்டில் தான், ஓட்டுன்றதை விட ஆர்எஸ் பாரதி பாஷைகள் சொன்னால் அந்த மக்கள் போட்ட ஓட்டு பிச்சையில் தான் இன்றைக்கி ஸ்டாலின் முதல்வராக உட்காந்துருக்காரு. சரிங்களா? அப்போ இந்த மக்கள், இந்த வட மாவட்ட மக்கள் அந்த ஓட்டு பிச்சையை திமுகவுக்கும் விசிகேவுக்கும் 26 சத்தியமாக போட மாட்டாங்க. அவங்க பிச்சை போடலைன்னா நீங்கள் எப்படி எம்எல்ஏ ஆவீங்க? அவங்க பிச்சை போடலைன்னா நீங்கள் எப்படி எம்பி ஆவீங்க? ரவிக்குமார் எப்படி விழுப்புரத்தில் நின்று எம்பி ஆவார்? அப்போ நீங்கள் எம்பி ஆகணும், நீங்கள் எம்எல்ஏ ஆகணும், உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும்னு திமுகவை தூக்கி பிடிக்கிற. ஓட்டு யார்ட்ட வாங்குவ? மக்கள்கிட்ட தானே. சீட்டு அவங்க கொடுத்துருவான், திமுக காரங்க கொடுத்துருவாங்க, வாங்கிப்பீங்க. 6 சீட்டு டெஃபினட்டாக கிடைக்குது. நீங்கள் இந்த மக்களுக்கு செய்த துரோகத்துக்காக உங்களுக்கு 6 சீட்டு உறுதி செய்யப்பட்டு விட்டது நேற்று. ஓட்டுக்கு நீ யார்ட்ட வரணும்? ஓட்டு பிச்சை மக்கள் தான் போடணும். நீ 5000 கொடு, 10,000 கொடு, 50,000 கொடு, 10 சவரன் நகையை கூட அள்ளி கொடு, ஒருத்தன் ஓட்டு போட மாட்டான் உனக்கு. பட்டியலின மக்கள் ஒருவர் கூட இனிமேல் இந்த விசிகேவையோ விசிகே தலைவரையோ எதன் பொருட்டும் நம்ப மாட்டார்கள். இன்னைக்கு இவர் விசாரணை ஆணையம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிறவர், நாளைக்கு கேஸே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்கு இவரே துணை போக மாட்டார் என்பதற்கு யார் உத்தரவாதம்? அவர் உத்தரவாதம் கொடுப்பாரா? ஆக மொத்தம் என்னன்னா, எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் இதில் இந்த மக்களுக்கு பீ தண்ணி குடித்த அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்க போகிறது கிடையாது, நீதி கிடைக்க போகிறது கிடையாது. அந்த நியாயமும் நீதியும் கிடைக்காமல் போவதற்கு திருமா என்கின்ற ஒற்றை மனிதர் மிக முக்கிய காரணமாக இருக்க போகிறார். விசிகேங்கிற ஒரு கட்சி இந்த பட்டியலின மக்களோட உரிமைகளை குழி தோண்டி புதைத்து விட்டது. இனிமேல் இந்த மக்கள் யாரும் இந்த இயக்கத்தை நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது தான் இதிலிருந்து இவர் இந்த இப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி மாறி பேசுகிறார் பார்த்தீங்களா, அதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ இவர் விசிகேங்கிற ஒரு இயக்கம் ஆரம்பித்தது கருணாநிதியும் கருணாநிதி குடும்பத்தையும் ஸ்டாலின் குடும்பத்தையும் உதயநிதியோட குடும்பத்தையும் இன்பநிதியோட குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்கு தான் இந்த விசிகேங்கிற ஒரு கட்சியவே அவர் நடத்திக்கிட்டு இருக்கார். அப்படின்னா அந்த கட்சி நிச்சயமாக அழிந்து போவதற்கான அத்துணை அறிகுறிகளும் நேற்று அந்த அவர் சொன்னார்ல விசாரணை ஆணையம் வேணும்னு, வேங்கவேல் விஷயத்தில் விசாரணை ஆணையம் வேணும்னு சொன்ன அந்த செகண்ட்லேருந்து அந்த கட்சி தன்னைத்தானே அழித்துக் கொள்வதற்கான அத்தனை வேலைகளையும் அவரே செஞ்சு கொடுக்குறார். வெளியிலிருந்தெல்லாம் வந்து எவனா அவங்களை அழிக்கல, அவரே தன்னைத்தானே அழித்துக் கொள்கிறார். அவ்வளோதான் இதை சொல்ல முடியும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து நோட் பண்ண மிக்க நன்றி.